அனைவருக்கும் வணக்கம். வைகாசி மாதத்தில் வரும் மிக முக்கியமான வழிபாட்டு நாளாக இந்த வைகாசி விசாகம் கருதப்படுது. இது முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபட்டு அவரது அருளை பெறுவதற்கான ஒரு நாளா சொல்லப்படுது. புராணங்களின்படி முருகப்பெருமான் வைகாசி மாதத்துல வரும் பௌர்ணமி அன்று விசாக நட்சத்திரத்தில் அவதரித்தார் என்று சொல்லப்படுது. அதனால இந்த வைகாசி நாளையே வைகாசி விசாக பெருவிழாவாக நாம ஆண்டுதோறும் கொண்டாடிட்டு வருகின்றோம். அதனால இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபட்டால் வேண்டியது கிடைக்கும் என்பது மிக பெரிய நம்பிக்கை. அதனால இந்த பதிவுல வைகாசி விசாகம் தோன்றிய வரலாறு பற்றியும் என்ன எல்லாம் வழிபாடுகள் பண்ணலாம் என்பதை பற்றியும் அதன் விரத பலன்களையும் எந்த நேரத்துல விசாக நட்சத்திரம் துவங்குகின்றது என்பதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு மற்றும் விரத நாட்களில் ஒன்றுதான் இந்த வைகாசி விசாகம். இது முருகப்பெருமான் அவதரித்த ஒரு தினமாக கருதப்படுது. வைகாசி மாதம்னா மே ஜூன் மாதங்களில் தான் வழக்கமாக கொண்டாடப்படுது. வைகாசி மாதத்துல வரும் பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே நம்ம வைகாசி விசாகமாக கொண்டாடுறோம். இது இந்தியா மட்டுமின்றி வேற நாடுகளிலும் உள்ள தமிழர்களாலும் வைகாசி விசாகம் வெகு விமர்சையா கொண்டாடப்படுது. வழக்கமாக இருக்குங்க. சரிங்க, இப்ப இந்த வைகாசி விசாகம் தோன்றிய வரலாறு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானை நோக்கி பல ஆண்டுகள் கடுந்தவம் இருந்த சூரபத்மன் என்னும் அசுரன் தனக்கு தாயின் கருவில் உருவாகாத அதே சமயம் சிவசக்தி ஒன்று சேர்ந்த ஒரு சக்தியால் மட்டுமே மரணம் ஏற்பட வேண்டும் என்று வரம் பெற்றான். இந்த வரத்தால் அந்த அசுரன் தேவர்களை துன்புறுத்தி வந்தான். சிவபெருமானிடம் தேவர்கள் எல்லாம் ஓடி அசுரன் துன்பப்படுத்துவதாக முறையிட்டனர். இதனால் சிவபெருமான் கோபம் அடைந்து தனது நெற்றிக்கண்ணை திறந்தார். அந்த நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகள் சரவண பொய்கையில் இருந்த 6 தாமரை மலர்களில் ஒரு 6 பகுதிகளாக விழுந்தது. அந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக மாறின. அவர்களை வளர்க்கும் பொறுப்பை கார்த்திகை பெண்களிடம் வழங்கினார் சிவபெருமான். அதனால கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட 6 குழந்தைகளும் ஒன்றிணைத்து தன்னுடைய சக்தியால் 6 முகமும் 12 திருக்கரங்களும் கொண்ட ஒரு உருவமாக சேர அணைத்து கொண்டு மாற்றினாள் அன்னை பார்வதி. அதோடு தனது சக்தியில் உருவான வேலை முருகப்பெருமானுக்கு ஆயுதமாக வழங்கினார். இதனை கொண்டு சூரபத்மனையும் அவனது சகோதரர்களையும் போரில் வெற்றி கொண்டு வதம் செய்து தேவர்களை காத்தார் முருகப்பெருமான். அதனால் தீமைகளை அழித்து நன்மைகளை காப்பதற்காக முருகப்பெருமான் அவதரித்த ஒரு தினமே இந்த வைகாசி விசாகம். வைகாசி விசாகம் அன்று ஏராளமான பக்தர்கள் விரதம் இருந்து வழிபடுவதுண்டு. பலரும் பால் கூட சுமந்து முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுவார்கள். இன்னும் சிலர் பாத யாத்திரையாக முருகப்பெருமானின் ஆலயங்களுக்கு சென்று நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவாங்க. மேலும் கோவில்களிலும் விசாகம் அன்று புரோகிதர்கள் பலரும் சேர்ந்து ஹோமம் நடத்துவதுண்டு. இது ரொம்பவும் விசேஷமானதும் கூட. இந்த நாள்ல முருகப்பெருமானுக்கு பால் பழம் இனிப்புகள் படைத்து வழிபடுவது ரொம்பவுமே சிறப்புங்க. நமக்கு இந்த 2026ஆம் ஆண்டு பராபவ வருஷத்துல வைகாசி மாதத்துல வரக்கூடிய வைகாசி விசாகமானது மே மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமையில இருக்கின்றது. நமக்கு விசாக நட்சத்திரமானது மே 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் நண்பகல் 12 மணி 31 நிமிஷத்திற்கு ஆரம்பிச்சு மறுநாள் மே 30ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 2 மணி 18 நிமிஷம் வரைக்கும் இந்த விசாக நட்சத்திரமானது இருக்கின்றது. அது கூடவே நமக்கு பௌர்ணமி திதியும் ஆனது வருகின்றது. அது மே மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 12 மணி 55 நிமிடத்திற்கு தொடங்கி மறுநாள் மே 31ஆம் தேதி
ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:45 வரைக்கும் வந்துட்டு இருக்கின்றது பௌர்ணமி திதியானது. ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா நமக்கு விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் வந்துட்டு சேர்ந்து வரக்கூடிய அந்த நாள் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு மே 30ஆம் தேதி சனிக்கிழமையில வந்திருக்கின்றது விசாக நட்சத்திரம். அதனால விசாகம் அன்று முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து அவரது மந்திரங்களை வந்துட்டு சொல்லி வழிபட்டால் குடும்பத்துல ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலைத்து நிற்கும். வேண்டுதல் என்ன வைத்தாலும் வந்துட்டு அது உடனுக்குடனே வந்துட்டு நிறைவேறும். பிரிந்த குடும்பங்கள் வந்துட்டு ஒன்று சேரும் இதன் மூலியமா. மேலும் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்து வந்த அந்யோன்யம் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு கூடும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்துட்டு கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைத்து அனைவருடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே வந்துட்டு நடக்க ஆரம்பிக்கும் என்று ஓம் சரவண பவ என்று நமது கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு பதிவிடுங்க. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.